அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சீரிஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இதோட 23 எபிசோட்ஸ் வரைக்கும் 2 வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோல 24ல இருந்து எபிசோட் 35 வரைக்கும் பார்க்க போறோம். கேஸ் 1 முடிச்சுட்டு கேஸ் 2க்கு போனவங்க இப்ப அதை தாண்டி கேஸ் 3 வரைக்கும் போயிட்டாங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நாம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாமா? ரைட். 23வது எபிசோட் முடியும் போது கமிஷனரோட பொண்ணுக்கு கல்யாணம், இதனால சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா? 24வது எபிசோட்ல கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி மாசாணி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வர ஆரம்பிக்குது. இதனால தூக்கம் கலைஞ்சு போக எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து வெளியில கிளீன் பண்ணணும்னு ஒரு அம்மா போய்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல நடக்கிற விஷயங்களை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்க ஒரு பிணம் கிடைக்குது. அந்த பிணம் யாரோடது அப்படின்னா கமிஷனரோட பெண் இருக்காங்க இல்லையா, கல்யாண பொண்ணு, அவங்களோட தான். சோ இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா கமிஷனருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படி இது நடந்தது அப்படின்றது புரியாம அழுதுகிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ண ஃபாரன்சிக் டீம் எல்லாம் அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு சூசைட் மாதிரி தான் தெரியுது. எதுவா இருந்தாலும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றோம் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கமிஷனருக்கு இது மேலாம் நம்பிக்கையே கிடையாது. என் பொண்ணு நான் அப்படி வளர்க்கவும் கிடையாது, என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்றத நான் ஏத்துக்க மாட்டேன், இது ஒரு திட்டமிடப்பட்ட கொலை தான், இது யார் பண்ணாங்கன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு 2 ஏசிபி அதாவது வெற்றிமாறன், அர்ஜுன் 2 பேரையுமே கூப்பிட்டு எனக்காக இந்த கேஸை நீங்க எடுத்துக்கணும், என் பொண்ணை கொலை பண்ணுவேன்னா நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல இவங்க அந்த வேலையில இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் மாசாணியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணு இறந்து விழுந்ததா சொல்லப்பட்ட அந்த மாடி இருக்கு இல்லையா, அங்க போறாங்க. அங்க அளவு எல்லாத்தையும் அளந்து பாக்குறாரு. அது கூடவே என்ன நடந்திருக்கலாம் அப்படின்ற சிந்தனைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா மாசாணிய நீ தான் இப்ப அந்த பொண்ணுன்னு வச்சுக்கோ, நீ இப்ப இந்த இடத்துக்கு அந்த பொண்ணு மாதிரியே நடந்து வரணும், ஏதாவது சோகம் இல்லைன்னா ஏதாவது கோபம் கூட வச்சுக்கோ, எப்படி நடந்து வருவன்னு கேட்கும்போது அவங்க ஸ்ட்ரைட்டா யோசிச்சுக்கிட்டே வர ஆரம்பிக்கிறாங்க. சோ ஸ்ட்ரைட்டா போய் விழுந்திருந்தாங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகி விழுந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சோ இது மூலமா அவங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுவும் கீழே விழுந்திருந்தாங்க, தவறி விழுந்திருந்தாங்க அப்படின்னா கூட இந்த டைரக்ஷன்ல போய் விழுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த செவரும் அவங்களோட உயரத்துல பாதி இருக்கு. சோ தவறி விழுந்தது அப்படின்றது நம்ப முடியாததா இருக்கு. இது கண்டிப்பா ஒரு திட்டமிட்ட கொலையாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல வெற்றிமாறன் இருக்கா இல்லையா, அவர் அந்த இறந்து போன பொண்ணோட ரூமுக்கு போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எல்லா கிஃப்ட்டுமே பிரிக்காம தான் இருக்கு, ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் பிரிச்சிருக்கு. குழம்பி போறாரு. இதுக்கு என்ன காரணமா இருக்கு, இதை யார் கொடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ல ஒரு உட்காந்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த சமயத்துல ஒரு நபர் இது கொடுத்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு ஞாபகம். சோ வேகமா இறந்து போன பொண்ணோட மீரா அப்படின்ற ஒரு நண்பர் இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் இதை பத்தி கேட்கும்போது அவளுக்கு காதல் அப்படின்றதுல எதுவும் இல்ல சார், ஆனா ஒரே ஒருத்த மட்டும் இவளை காதலிக்கிறேன்னு பல தொலைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தா சார்னு சொல்ல இவருக்கு சந்தேகமா இருக்கு. அவன் நேத்து இங்க வந்தானான்னு கேட்கும்போது ஆமான்னு தலையாட்டுறாங்க. சோ அவனோட பேர் தர்ஷன் அப்படின்றதையும் அந்த லேடி சொல்லும்போது அந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை அதே சமயத்துல அர்ஜுன் கிட்ட போக ஆரம்பிக்குது. பிரியாவை இங்க இருந்து அனுப்பணும், அதாவது கல்யாணத்துக்காக வந்தாங்க, கல்யாணமே நடக்காம போயிடுச்சு, இதனால நீங்க இங்க இருந்து போகலாமேன்னு சொல்ல அவங்க போக மறுக்கிறாங்க. நான் உங்க கூடவே இருந்துருவா, நீங்க தான் எனக்கு பாதுகாப்பா இருக்கீங்களே, உங்களுக்கு நான் டிஸ்டர்பன்ஸ்னா சொல்லுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல இவர் ஏற்கனவே அவங்க ஒரு டிராஜடியான சம்பவத்துல இருந்து வெளியே வந்திருக்காங்க, இதனால எனக்கு ஒன்னும் இல்லமா, நீ இருக்கிறது நான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போக அப்படியே கட் பண்ணி வெற்றி கிட்ட போக ஆரம்பிக்குது. மாதங்கி இருக்காங்க இல்லையா, அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த சம்பவத்துல நீங்க சாப்பிடாமலே உட்காந்துக்கிட்டு ரொம்ப பசிக்கும், அதனால தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும், இறந்து போன சுகுமாரோட கேஸும் சரி இந்த கேஸும் சரி நீங்க ரொம்ப பர்சனலா எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்க, போலீஸான நீங்களே கண்கலைங்கிறீங்க, இதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது போலீஸ்னா எந்த எமோஷன்ஸும் இருக்காதா, ஒருத்தவங்களோட இழக்கிறதோட வழி என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு இவர் தன்னோட ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணா. இதுக்கு அடுத்த நாள் காலையில இவருடைய ஃபேமிலி வாழ்ந்த வீடு இருக்கு இல்லையா, அங்க போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த மாதங்கி கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பதான் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது, சின்ன வயசுல நம்மளோட நண்பனா இருந்த வெற்றி இவன் தான் அப்படின்ற விஷயம். சோ கட்டி பிடிச்சிக்கிட்டு இத்தனை நாட்கள் நீ எங்கடா போன, உன்னோட ஃபேமிலிக்கு அப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சதோ நான் உன்னை நிறைய முறை பார்க்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனா உன்னோட வீடு பூட்டப்பட்டு இருந்ததால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னோட ஃபேமிலியும் இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் வெற்றிக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அவங்க இந்த சம்பவத்துல எங்க போனாங்க அப்படின்றது புரியல, இவங்களோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல இல்லையா, அதனால அதாவது அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வெற்றி இங்க ஜாயினிங் ஆர்டர் வாங்கிட்டு வந்தார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண கமிஷனரை போய் சந்திக்கிறாரு. தன்னோட பொண்ணு பறிகொடுத்த சோகத்துல பக்கத்துல மீரா இருக்காங்க, அவங்க கிட்ட புலம்பிக்கிட்டு இதுக்கு மேல என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு உலகமா இருந்த என் பொண்ணு நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பொண்ணோட போட்டோ இருக்கு இல்லையா, அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி அந்த கல்யாண
மாப்பிள்ள இருக்கா இல்லையா அவனுக்கு போன் அடிச்சு நீங்க ஸ்டேஷன் வர முடியுமான்னு கேட்க அந்த மனுஷன் அங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா உங்களுக்கு ஏதாவது சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சதா, அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு முன்னாடி நீங்க எப்ப கடைசியா மீட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. கல்யாணம் காலையில அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா நைட்டு இவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. நான் இது நாள் வரைக்கும் விட்டது தப்பு தான், இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ண விரும்பல, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இவருக்கு ஒன்னும் புரியல, என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இல்ல எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல யாராவது காதலன் இருக்காரா இல்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களாமான்னு கேட்கும்போது இல்லங்க எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல, எனக்கு இப்ப இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற தேவையில்லை, நான் அதுக்கான பக்குவத்துக்கும் வரல, நான் என்னோட அப்பா கிட்ட பேசிக்கிறேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிருப்பாங்க. சோ அன்னைக்கு இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அங்க இருந்து போக ஆரம்பிக்க இவர் பேசுறதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவரை ஒரு சஸ்பெக்டா வச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த ஒன் சைட் காதலன் இருக்கானே தர்ஷன் அவனை தேடி மாசானியும் அர்ஜுனும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது உங்களோட பெட்ரோல் பாத்தீங்கன்னா வழியிலே நின்று போயிடுது. என்ன பண்ணதுன்னு தெரியாம டிரைவர் உதவி கேட்கணும்னு போகும்போது மாசானி இருக்காங்களா எங்க ஊர்ல நான் தான் சார் டிராக்டரே சர்வீஸ் பண்ணுவேன், இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்ற மாதிரி வண்டியை சரி பண்ணி அர்ஜுனை வண்டியில கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது கட் பண்ண அந்த தர்ஷனோட வீட்டுல காமிக்கிறாங்க. அவனை விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக அவனோட ஃபேமிலியில இருக்கவங்கள ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. உங்களோட பையன் எங்கம்மான்னு கேட்கும்போது அவன் வீட்டுக்கு வந்து ஒரு 4 இல்ல ஒரு 5 நாளைக்கு மேல ஆகுது, நாங்க போன் பண்ணாலும் எடுக்க மாட்டா சார், ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, என் பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா சார் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, சந்தேகப்படுறாங்க. சரி வேற எங்கன்னா விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது இதே பதில்கள் தான். சோ தர்ஷன் எங்க போனார் அப்படின்றது தெரியல. சோ அவரை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண மாதங்கி கிட்ட போக ஆரம்பிக்குது. இப்ப 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க இல்லையா, இதனால வேலைக்கு அவங்க தான் ஃபுட் எடுத்துட்டு வந்து கொடுத்து அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப கியூட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இறந்து போன பெண் இருக்காங்க இல்லையா அவங்களோட போனை ரெக்கவர் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய போன் கால் வந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க டயல் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு யோகா சென்டர். ஸோ அந்த யோகா சென்டர்ல இருக்க போன் அப்படின்றதுனால அதை எல்லாரும் பயன்படுத்துறது வழக்கமா இருந்திருக்கும். இதுல பர்டிகுலரா இந்த நபர் தான் பயன்படுத்திட்டு போனார் அப்படின்றது எங்களால சொல்ல முடியாதுன்னு அங்க இருந்து பதில் வரும்போது இவர் யோசிக்கிறார். சரி இப்படி கனெக்ட் பண்ணி பார்ப்போமே, நாங்க யாராவது தர்ஷன் இருக்காங்களான்னு கேட்கும்போது இவங்க சர்ச் பண்ணி பாக்குறாங்க. தர்ஷன் இருக்காரு, இங்க தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பதில். சோ வேகமா அங்க போறாங்க. அந்த தர்ஷன் பாத்தீங்கன்னா யோகாசனத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா என்னத்தையோ ஒண்ணுத்த மறைச்சிக்கிட்டு இருக்கான். சோ அந்த விஷயத்த அவன் முதல்ல சொல்ல மறுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்க மிரட்டி கிரட்டி கேட்கறதால உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். சோ அந்த பொண்ணை இவன் ரொம்ப சின்சியரா ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க இவரை துளி கூட மதிக்கல. தன்னோட அப்பா சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டாங்க. இங்கேயும் அந்த நபர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அவங்கள போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. பக்கத்திலே மீரா இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பல அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுத்து இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்னா நீ ரொம்ப சந்தோஷமாயிடுவே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த கல்யாணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இந்த தர்ஷன் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. ஒண்ணுமே எடுபடுற மாதிரி தெரியல. கடைசியா அவங்களை பார்த்தது எப்போ அப்படின்னா அந்த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா, அப்ப கிஃப்ட கொடுத்துட்டு இந்த கிஃப்டை நீ பிரிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த கிஃப்ட்ல குட் லக் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கும். சோ என்னோட காதலி சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முனைப்புல தான் நான் அதை பண்ணிட்டு வந்தேன். அவ இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயமே நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி கண் கலகிக்கிட்டே இருக்கும்போது இவ சொல்ற விஷயத்துல பொய் இருக்குமோ அப்படின்ற விஷயம் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன பாடி ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு சாவி ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கு. இந்த சாவியை பத்தி கேட்கும்போது அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நானும் என்னோட காதலியும் ஒண்ணு சேர்ந்தோம் அப்படின்னா நாங்க 2 பேரும் வாழ்றதுக்காக வாங்கி வச்ச வீடு தான் சொல்ல இவங்களுக்கு சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அந்த வீடு முழுக்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த வீட்டுல இருக்க பெட்டுக்கு கீழே இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தது பயங்கர ஷாக்கா இருக்க. அப்படியே கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரியாவை வேகமா வர வச்சு எதுல நின்றுட்டு இருக்கான் இல்லையா அந்த ஆள் உனக்கு யாருன்னு தெரியுமான்னு கேட்க இவங்க குழம்புறாங்க. இல்ல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஓ அப்படியா சரி போங்கப்பா நம்ம அங்க ஒன்னு எடுத்தோம்ல அதை போட்டு கூட்டு வாப்பான்னு சொல்ல அங்க வர நபரை பார்த்து பிரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்கள ஒரு முகம் தெரியாத நபர் துரத்தினார் இருக்கு இல்லையா அந்த நபரோட உடைதான் இங்க போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ இதை பார்த்ததும் அன்னைக்கு என்ன துரத்தினது இவன் தான் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. இவன் இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். சோ உண்மைகள் எல்லாமே சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டான். ஒழுங்கு மரியாதையா ஒத்துக்கடா, நீ தானே அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவ அழுதுகிட்டே சரி எனக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு சார், என்னோட காதல் ஒண்ணு சேரல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எந்த காதல் ஜோடியனா நான் பார்த்தேன் அப்படின்னா அவங்கள ஏதாவது கொடுமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால காதலிய கடத்தி இல்ல காதலிய பிரிச்சு தள்ளி வச்சுட்டு அப்படின்னா காதலன் அவங்களை தேடி அலைவா இல்லையா அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதே மாதிரி தான் அந்த கல்யாணத்துல நீங்களும் அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, திடீர்னு சண்டை போட்டு வர போயிட்டீங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி நான் அவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அவங்கள கட்டி போட்டு அது மூலமா நீங்க தவிக்கிற தவிப்பெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சா ஆனா அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு சார். இது மட்டும்தான் நான் பண்ணேன்.
என்னோட காதலியை நான் கொலை பண்ண கிடையாது சார், அவளை நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அதையே சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இதனால அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இவனை விசாரிச்சோம் அப்படின்னா இன்னும் நிறைய உண்மைகள் வர வாய்ப்பு இருக்கு. இதனால ஒரு டாக்டர் கூட்டம் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்க அதே சமயத்துல பிரியா இந்த சம்பவத்துல லைட்டா பயந்துட்டாங்க. சோ அவங்கள சமாதானப்படுத்தி இவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது டாக்டர் அந்த நபரை செக் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா அந்த நபரோட மைண்ட் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க மேற்கொண்டு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மென்டலா இன்னும் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்கு. எதுவா இருந்தாலும் ஒரு செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அவர்கிட்ட கம்யூனிகேட்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு அதாவது வெற்றிமாறனுக்கு குழப்பமா இருக்கு. நம்ம போய்கிட்டே இருந்த பாதை ஸ்பீடா இருந்தது, பட்டுன்னு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இப்ப நிறுத்திட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் மாதங்கி கரெக்டா சாப்பாடு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு சாப்பிடாம என்ன வெற்றி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அர்ஜுன் மாசாணி இவங்க கிட்டயும் போக ஆரம்பிக்குது. இவங்களும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு சாப்பிட்டுக்கிட்டே கேஸுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா மாசாணிக்கு ஒருத்தவங்க மேல சந்தேகம் இருக்கு. அதை பத்தி அர்ஜுன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அது மூலமா அவருக்கு ஒரு சஸ்பெக்ட் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ரெண்டு பேரும் அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிக்க அப்பதான் ரெண்டு பேருமே சந்தேகப்படுறது ஒரே ஆள். அந்த இறந்து போன பெண் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்டான மீரா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அர்ஜுன் சந்தேகப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இறந்து போனாங்க இல்லையா அன்னைக்கு எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தது ஓகே தான், ஆனா அவ ஒரு மடங்கு கூடுதலா போய் பயங்கரமா அழுதுகிட்டே இருந்தா. இது அன்னில இருந்து எனக்கு ஒரு மாதிரி சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தது. சரி நம்ம விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப அதே சமயத்துல எங்க வெற்றிக்கிட்ட இதுக்கு அடுத்த நாள் காலையில அவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த மீரா கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. கமிஷனர் எங்க போனார்னே தெரியல, நேத்து நைட்டு பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருந்தார். அண்ட் காலையில எழுந்து பார்த்ததும் காணும்னு சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியல. வேகமா அர்ஜுன் கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு அவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எல்லா இடத்தையும் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அந்த கமிஷனரோட பொண்ணு இறந்து போனாங்க இல்லையா அந்த பில்டிங்கோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அங்க போய் பார்த்தா தான் பொண்ணு இறந்து போனாங்களே அது பக்கத்துல இவர் தான் பொண்ணு நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அவருக்கு ஆறுதல்கள் எல்லாத்தையும் சொல்லி சார் நாங்க ஒரு சஸ்பெக்ட பிடிச்சிருக்கோம், அவனை டாக்டர் எக்ஸாமின் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உண்மைகள் எல்லாமே வெளியே வர வாய்ப்பு இருக்கு சார், இந்த கேஸ் முடியவும் வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை கன்சோல் பண்ணி அவர் வீட்டுக்கு கூட்டு போகலான்னு ட்ரை பண்ண இவங்க உள்ள போற அந்த சமயம்னு பார்த்தா அந்த கல்யாண மாப்பிள்ள இருக்கா இல்லையா அவன் வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். மீரா கிட்ட ஏதோ பேசிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த வெற்றி பாக்குறாரு. என்னன்னு விசாரிக்கும் போது அவங்க ஒன்னும் கிடையாது, இந்த கேஸ்ல எது வரைக்கும் இந்த போலீஸ்காரங்க வந்திருக்காங்க ஜஸ்ட் ஒரு கேஷுவல் என்கொயரி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு லைட்டா சந்தேகமா இருக்கு. அந்த நபருக்கே அதாவது மாப்பிள்ளைக்கே போன் பண்ணி இந்த விஷயங்களை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் மூலமா இந்த மீராவோட கணவரோட பேக் வந்து மெட்ரோல விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட டீடைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அது அப்படி இப்படின்னு என்கிட்ட வந்தது, நான் அந்த பேக்கை கொண்டு வந்து இங்க மீரா கிட்ட கொடுத்துட்டு போனேன்னு சொல்ல இவருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. மீரா இதை நம்ம கேட்கும் போதே சொல்லியிருக்கலாம் இல்லையா எதுக்காக இந்த விஷயத்த மறைச்சாங்க அப்படின்ற மாதிரி அர்ஜுனுக்கு போன் பண்ணி மீரா மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல அதே சந்தேகத்துல தான் அர்ஜுனும் இருக்காரு. இப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. மீரா ஆள் இல்லாத நேரமா பார்த்து மாசாணியை கூப்பிட்டுக்கிட்டு அர்ஜுன் இருக்கா இல்லையா வீட்டு பின்பக்கமா அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. எக்கச்சக்கமான விஷயங்களை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த பொண்ணோட போட்டோஸ் தான் இருக்கு. குழம்பி போறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனையில இருக்கும்போது அந்த மீராவோட கணவர் உள்ள என்டர் ஆகிறத கவனிக்கிறாங்க. வேகமா போய் ஒளிஞ்சிக்க அந்த மனுஷனும் உள்ள வந்து பாக்குறாரு. எல்லா பொருட்களும் கலைஞ்சு போயிருக்கு. வேகமா மீராக்கு போன் அடிச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம். அந்த பேக் எதுக்காகடா நீ மெட்ரோல விட்டு வந்த, அதனாலதான் போலீஸ் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போலியாடா, உடனடியா அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி தொலைடான்னு சொல்லும் போது ஒரு வேகமா அதை எடுக்கலான்னு போக கையும் களவுமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டார். சோ இதனால இவரை பிடிச்சி அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இவர் அந்த இறந்து போன பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுவும் எப்ப அப்படின்னா காலேஜ் டேஸ்ல இருந்திருக்கும். இவர் மீரா அண்ட் இறந்து போன பெண் 3 பேருமா தான் ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது தன்னோட காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அப்பதான் மீரா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி மீரா மூலமா அப்ரோச் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி மீரா கிட்ட மனசு விட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது தனியே அறியாம மீரா இவர் மேல காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை இவர்கிட்ட வெளிப்படுத்தும் போது மீரா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கம்பேனியனா தெரிய ஆரம்பிச்சா. இதனால அவ கூட சேர்ந்து பழக ஆரம்பிச்சா, பிசிக்கலா இருக்க ஆரம்பிச்சா. அது ஒரு கட்டத்துல அவளுக்கு குழந்தைய கொடுக்குற நிலைமைக்கு போயிடுச்சு. இதனால வேற வழி இல்லாம அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் எப்பப்பெல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த பொண்ணை நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்ற விஷயங்களை இவர் சொல்லும் போது போலீஸ்காரங்களுக்கு செம்ம கோவம் வருது. இருந்தாலும் அதை அப்படியே அடக்கி வச்சுட்டு இன்னும் சில விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ஏது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணாம இவனை விட்டுட்டு இவனோட மனைவி இருக்கா இல்லையா அவளை போன் பண்ணி இங்க வர வைங்க, நம்ம அவகிட்ட விசாரிக்கலாம்னு சொல்ல மாசாணி போன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கொலைகாரனை பிடிச்சிட்டோம், நீங்க வர முடியுமான்னு சொல்ல வேகமா வராங்க. வந்து பார்த்தா இவங்களோட கணவர் தான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக என்னோட கணவர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவர் எந்த தப்பு பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கர
பயங்கர கோபமா பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க எதுவுமே பண்ண கிடையாது. அம்மா உன்னோட கணவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், அதை நாங்க ரெக்கார்டும் பண்ணிட்டோம். சோ உண்மைகளை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, மறைக்காம இந்த விஷயங்களை சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. அழுதுகிட்டே ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களோட கணவருக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, அவங்க மேலதான் காதல். சோ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அவர் தன்னோட மனசுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு இருந்திருப்பாரு. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு மாதிரி இருக்கும். அவங்க ஏற்கனவே அந்த ஒன் சைட் காதலனால ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும்போது என்ன பண்றதுன்னு புரியல. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க தனிமையில இருக்கிறத பார்த்துட்டு மீராவோட காதல் இருக்கா இல்லையா, அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு மாதிரி வந்து நான் நீ கல்யாணம் பண்ணிட்டு போற அப்படின்னா மீரா விட உன்னை நான் தான் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசிட்டு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஹக் கொடுத்துட்டு போக இந்த விஷயத்த மீரா தூரத்துல இருந்து கவனிக்கிறாங்க. எனக்கு அப்பவே தெரியும்டா நீ அவ மேலதான் ஒரு கண்ணா இருக்க, அவளதான் காதலிக்கிற அப்படின்றது. என் கூட சுத்தி எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இப்போ அவ பின்னாடி போய்கிட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி இவரை பயங்கரமா வரட்டி இன்னொரு தடவை அவ கூட பேசுறத நான் பார்த்தேன் வைய, இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல இவங்க திட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு நைட்டு தான் கரெக்டா அந்த கல்யாண பொண்ணு எனக்கு இந்த கல்யாணம் வேணா, இந்த கல்யாணத்துக்கு நான் இன்னும் தயாராகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. இந்த விஷயத்த மீரா கவனிக்கிறாங்க. வேக வேகமா மாடி கூட்டு போய் எதுக்காக இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்னேன், இந்த கல்யாணத்தை பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் நான் இந்த மாதிரி பர்சனலா தயாராகல, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ரீசனா படவே இல்லை. உண்மையான ரீசன் என்னன்னு நான் சொல்லவா, என்னோட கணவருக்கும் உனக்கும் அஃபேர் போய்கிட்டு இருக்க, அந்த அஃபேருக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தானே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றேன்னு கேட்கும்போது இவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. நாங்க ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், எனக்கு கேவலமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ அவங்களுக்கு சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. நானும் பேசி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பாத்துக்கிட்டே இருந்தா நீ அதுக்கு விட மாட்டல, உனக்கு ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான், ஒன்னு அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு, இல்ல உனக்கும் என்னோட கணவருக்கும் அஃபேர் இருக்குன்னு ஒத்துக்கோடி என்னுடைய சொல்ல போற அப்படின்ற மாதிரி அவங்கள மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க. முடிவுல எதுவுமே பண்ண முடியல. அவங்கள நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஆமா எங்க ரெண்டு பேருக்குமே அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரி அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அஃபேர் இருக்கா அப்ப செத்து தொலை அப்படின்ற மாதிரி மாடியில இருந்து தள்ளி விட்டுருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் இவங்களோட கணவர் பார்த்திருப்பாருன்னு இருக்கும். சோ இப்போ இதெல்லாமே ரிவீல் ஆகி முடிக்க உன்னோட கணவர் நடந்த விஷயங்களை சொல்ல கிடையாது, அவன் அவங்களை காதலிச்ச அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் சொன்னா, ஆனா நீ எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டியாமா அப்படின்ற மாதிரி இந்த கேஸ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு ஏசிபியும் அவ்வளவுதான் முடிஞ்சு இல்லையா. ஃபைனலா இந்த கேஸோட நிறைவு கட்டத்துக்கு நாம வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி இந்த கேஸ அதாவது செகண்ட் கேஸ கம்ப்ளீட்டா முடிக்கிறாங்க. சோ மூணாவது கேஸ்க்குள்ள போகலாமா. இந்த மூணாவது கேஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. அவர் ஏதோ ஒன்று அதாவது ஒரு பாம் மாதிரியான ஒருத்த செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கால் வர ஆரம்பிக்குது, இந்த மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வைவா வைக்கணும், என்னைக்கு சார் வைக்கலான்னு கேட்க, இல்ல நான் ஒரு 3 நாள் அவுட் ஆஃப் செஷன், இதனால எந்த வைவா இருந்தாலும் கேன்சல் பண்ணுங்க, நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த பாம் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ கேஸ முடிச்சிட்டாங்க இல்லையா. எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அர்ஜுன் முகம் கழுவலான்னு போகும்போது பட்டுன்னு அங்க தண்ணி வராம போயிடுது. என்ன பண்ணலான்னு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது மாசாணி உள்ள வராங்க. தண்ணீர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சார் இந்த மாதிரி மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணதான் ஆள் வந்திருக்காங்க சார், பழைய மோட்டர் அப்படி இருந்தாலும் அடிக்கடி இந்த பிரச்சனை ஆகுது சார்னு சொல்ல இவர் முகத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு ரிப்பேர் பண்றாங்க இல்லையா. அங்க போறாரு ஒரு வயசான நபர் தான் அந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க, ஐயா என்ன பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதியா, ஆனா இந்த டேங்க் ரொம்ப அப்புறம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா அதுவும் ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க, பார்த்து விட்டு போங்கன்னு சொல்ல இவர் சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜாஸ்மின் அப்படின்னு ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க. ஜாஸ்மின் கூட இருந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, ஜாஸ்மின் இருக்காங்க இல்லையா கரெக்டா போன் வந்ததுன்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க போன அடுத்த நொடியே இந்த வயசானவர் அவங்க போயிட்டாங்க இல்லையா, உள்ள இருந்து பொருள் எடுறா அப்படின்ற மாதிரி ஒரு தயார் பண்ணா இல்லையா ஒரு பாம், அதை எடுத்துட்டு போய் மோட்டருக்கு பின்னாடி வச்சுட்டு கரெக்டா அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எப்போ எனேபிள் ஆகுதோ அப்ப வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு, அதாவது மோட்டர் போட்டு தண்ணி எப்போ அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ல டிடெக்ட் ஆகுதோ அப்போ இந்த இடம் வெடிச்சு சிதற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ண மாசாணி இவரை கவனிக்கிறாங்க. அம்மா வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்க வேணா மோட்டர் போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்கம்மான்னு சொல்ல இவங்க சரின்னு தலையாட்டிட்டு அந்த மோட்டரை போடுறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ மோட்டர்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல உள்ள வெற்றி கிட்ட தன்னோட வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கரண்ட் கட் ஆகுது. இவரு என்ன ஆச்சுன்னு வெளியே வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கும்போது எல்லாருமே சொல்ல தயங்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஸ்டேஷனுக்கு இது வரைக்கும் இபி பில் இந்த மாசம் கட்டவே இல்லை, இதனால எவ்வளவு பெரிய ஸ்டேஷனா இருந்தாலும் பரவாயில்ல நீ போய் புடிங்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி பெரிய இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க போல. அவனுங்க புடிங்கிட்டு போயிட்டானுங்க. இதை கேட்டது வெற்றிக்கு செம்ம கடுப்பு. ஒரு இபி பில்ல கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா, போங்க எவ்வளவு சீக்கிரமா கட்ட முடியுமோ கட்டிட்டு அந்த பீஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல இவங்க அந்த வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ஸ்டேஷன்ல ஒரு லேடி அட்வொகேட் வேகமா ஒரு பொண்ணு கூட்டு வந்து இவங்களோட கணவர் இவங்களை பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு. கையில பாருங்க ரத்தலாம் வந்திருக்கு. சாகர தருவாயில இவங்க போயிருக்காங்க. கொஞ்சம் விட்டா இறந்தே போயிருப்பாங்க. ஒண்ணு பண்ணுங்க கேஸ போடுங்க, இவங்களோட கணவரை நாங்க ஜெயில
தள்ளியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நின்றுகிட்டே இருக்கு. இந்த விஷயத்த மாசாணி பாக்குறாங்க. மேம் கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க மாதங்கி உள்ள வராங்க. அவங்களும் இதை பாக்குறாங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த சமயத்துலதான் வந்திருக்க அந்த லேடியோட கணவர் இவங்களோட கிளைண்ட் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஆமா, குடும்ப பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் பேசலாமே, ஸ்ட்ரைட்டா எஃப்ஐஆர் போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமான்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு எதிரில் இருக்காங்களே ஒரு லேடி வக்கீல், அவங்க சமாதானம் அடைகிற மாதிரியே தெரியல. அண்ட் கூட இருக்க அந்த லேடியோ என்னோட கணவர் என்ன காயப்படுத்திருக்கா, நீங்க கேஸ போடுங்க, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் மாதங்கியோ அர்ஜுனை கூப்பிடுங்க, அவரை இந்த ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. மாசாணி தனியா கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இந்த கேஸுக்கு வெற்றி மாறும் தேவையே கிடையாது. ஏன்னா அவர் வந்தார் அப்படின்னா கையில ரத்த காயெல்லாம் இருக்கு, சண்டையை போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் மனைவி சேர விடாம பண்ணிடுவாரு. அர்ஜுன் சார் வந்தார் அப்படின்னா அவர் பேசி இதை கரெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா அர்ஜுன் சார் இங்க ஸ்டேஷன்ல இல்ல, சோ அவர் வர கொஞ்ச நேரம் ஆகும், அது வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணி சமாளிக்கலாம். இவங்க உள்ள போகும்போது கரெக்டா வெற்றி இருக்கா இல்லையா, கதவை திறந்துகிட்டு வெளியே வராரு. மாதங்கிய கவனிக்கிறார். ஆமா, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள வரலையான்னு கேட்கும் போது இவங்க ஒரு சின்ன கேஸ் தான் சொல்ல இவர் திரும்பி பாக்குறாரு. அங்க ஒரு லேடி அட்வொகேட்டோட ஒரு லேடி நின்னுகிட்டு இருக்காங்க. இவர் அவங்க கிட்ட பேசலான்னு போக பட்டுன்னு இவங்க தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னுக்கு பின் நொறுனா பேசிக்கிட்டே இருக்கும்போது லைட்டா சந்தேகமா இருக்கு, நீங்க என்னமோ மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் உள்ள வர முடியுமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்க அது மூலமா தான் இது ஒரு ஃபேமிலி கேஸ். வெற்றி உள்ள வந்தார் அப்படின்னா இது WWE மாதிரி சண்டை போயிடும், இதனால அர்ஜுன் இதுல இன்வால்வ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிருக்காங்க இல்லையா. அந்த விஷயத்த பகிர்ந்துக்கும் போது அதே சமயத்துல கரண்ட் வர ஆரம்பிக்குது, மோட்டார் ஓட ஆரம்பிக்குது. இந்த சைடு இதை கேட்டுக்கிட்டே இருந்த வெற்றி இருக்கா இல்லையா, நான் அவ்வளோ பயங்கரமால அப்ரோச் பண்ண மாட்டேங்க, இந்த ஃபேமிலி கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், மத்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நீங்க அவங்கள உள்ள கூப்பிடுங்க, இப்ப நான் இந்த கேஸ் எவ்வளவு ஸ்பெஷலா ஹேண்டில் பண்றேன் பாருங்கன்னு சொல்ல அவங்க உள்ள கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே எங்க டேங்க்ல தண்ணி ரொம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணா அந்த கேஸ் கொடுத்த மனைவியோட கணவர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசும்போது தான் இது இன்டென்ஷனலா நடந்தது கிடையாது, ஒரு ஆக்சிடென்டால அவங்களோட கையில அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரியும் அவரோட மனைவி வேலை ஒரு நிறைய காதல் வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு எதிராக இருக்காங்க இல்லையா, அவங்க என்னங்க காதல் சாகர நிலைமைக்கு தள்ளிட்டீங்க, இதனால இந்த கேஸை இப்பவே நீங்க எடுத்தாக்கணும், இவருக்கு சரியான தண்டனையை கொடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சின்ன சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல வெற்றிமாறன் இருக்கா இல்லையா, நீங்க எல்லாருமே வெளியே போங்க, அந்த பையன் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டி இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிக்க அதே சமயத்துல மோட்டரும் அங்க ஏறிக்கிட்டே இருக்க மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணா உன்னோட மனைவி நீ ரொம்ப லவ் பண்ற இல்லையா, உனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு தரேன்டா அப்படின்ற மாதிரி வெளியே கூட்டு வந்து நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன், ஆனா நான் உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன், அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல ஒரு மணி நேரத்துல என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க அட்வொகேட்டும் சரின்னு சம்மதிக்க அதே சமயத்துல இங்க மோட்டர் ஓடிக்கிட்டே இருந்தது இல்லையா, திடீர்னு அதுல இருந்து சத்தம் வர ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஜாஸ்மின் போலீஸ்காரங்களும் இப்பதான் சரி பண்ணிட்டு போனாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரன் ஆகிட்டே இருக்க மோட்டர் ஆஃப் பண்ணும்போது அந்த பாமோ இன்னும் வெடிக்கல அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த ஜோடிகள் எப்படி சேர போறாங்க அப்படின்றது இல்லையா அதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பாடகர்களா இருந்திருப்பாங்க. முதல் சந்திப்பே பாடல் மூலமா தான் இருந்தது அப்படின்ற மாதிரியும் அந்த நபர் வெற்றி மாறங்கிட்ட சொன்னதால அங்க ஒரு சின்னதா ஒரு சம்பவத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த நபர் பாட்டு பாடுற மாதிரியும் அந்த பாடலால இவங்க கண் கலங்குற மாதிரியும் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ற மாதிரியான விஷயங்களை காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது மூலமா மாதங்கி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையப்பா, இந்த கேஸை நீங்க சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ண மாறன் வேலை விஷயமா வெளியே போக அதே சமயத்துல அந்த பாம் வைக்கணும்னு வந்தா இல்லையா அவர் கூட இருக்க ஒரு நபர் இந்த போலீஸ் ஸ்டேஷனை எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அந்த வழியா வந்து அர்ஜுன் கவனிக்கிறாரு. என்னையா இங்க பாத்துக்கிட்டேன்னு கேட்கும் போது ஒரு திருன்னு மூச்சுக்கிட்டே இருக்கு. ஓ, வேலை செஞ்சதுக்கான காசு வரலையோ, அதனாலதான் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ, சரி வாங்க, ஸ்டேஷன்ல தான் என்னோட பர்ஸ் இருக்கு, நான் எடுத்து கொடுத்துட்டேன், கட்டாயப்படுத்தி உள்ள கூட்டு போக இந்த மனுஷன் சார் வேணாம் சார், நான் இங்க இருந்து போயிடுறேன் சார், எனக்கு பணம் வேணாம் சார் கெஞ்சிக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியலையோ, போலீஸ்காரன் பணமே தரமாட்டா, நான் தரேன்ற, என்னையா வேணான்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமா அவரை உள்ள கொண்டு போய் நிறுத்தி இவருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பர்ஸ் எடுத்துட்டு வர சொல்லும் போது இவருக்கு பயமா இருக்கு, எப்ப வெடிக்க போகுதோ அப்படின்ற அச்சத்துல இருந்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துலதான் அந்த ஜாஸ்மின் இருக்காங்க இல்லையா வேகமா இவரை பார்க்கணும்னு வராங்க. எதையா ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க, மறுபடியும் அதுல சத்தம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல இவருக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்றதே புரியல. அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே இருக்கும்போது யோ காசை வாங்கிட்டு போலான்னு மட்டும் பார்த்தல, நீ போ, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொல்லும் போது இல்ல சார் அதனால கரெக்டா தான் பண்ணேன். இவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு, என்ன இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, மாசாணி போமா அந்த மோட்டரை போய் போட்டு போமா அப்படின்ற மாதிரி அவங்க அந்த சுவிட்சை போடும்போது எந்த மனுஷன் அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்க இவங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அவரை பிடிச்சி எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான்னு கத்தும் போது சார் உடனடியா அந்த மோட்டர் ஆஃப் பண்ணுங்க, அந்த மோட்டர்ல பாம் இருக்கு சார்னு சொல்ல இவங்க வேகமா அதை நோக்கி ஆஃப் பண்றாங்க. அது கூட ஒரு பாம் ஸ்குவாட கூட்டு வந்து அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டான சமயத்துல அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு எங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல இதுக்கு இன்வால்வ் ஆன இந்த நபரை சும்மா விடலாமா, போலீஸ் ஸ்டேஷன்ல
வந்து எப்படிடா பாம்பு வைப்பீங்க அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் சார் நான் ஒரு பிளம்பர் மட்டும்தான், அந்த ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு நான் அடிக்கடி வேலைக்கு போய்கிட்டே இருப்பேன், அப்படி போகும்போது நீ ஸ்டேஷனுக்கு போனேன்னா என்னை கூப்பிட்டு நான் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க கொண்டு வந்தாரு சார். அதுக்கப்புறமா தான் இந்த வேலையில இறங்க போறாருன்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸா ஒரு சில லட்சங்களை கொடுத்தாரு சார், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. இவங்க அந்த ப்ரொஃபஸர் யாரா இருக்கும், அவர் எதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போகும்போது அவர் வேக வேகமா கிளம்பிக்கிட்டே இருக்கு. எங்க சார் போறீங்க, இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இங்க தப்பிச்சு போகலாமா அப்படின்ற மாதிரி அவரை கைது பண்ணி கூட்டு போய் எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல பாம்பு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க அவர் எவ்வளவு வேணா பேசி என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராது, இந்த போலீஸ் ஸ்டேஷனை வெடிச்சு செதறட்டும் அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு பயங்கர கோபமா இருக்கு. இவர்கிட்ட இருந்து உண்மைகளை எப்படி வர வைக்க போறோமோ அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது புது கேரக்டர் எங்க உள்ள என்டர் ஆக ஆரம்பிக்குது. அடிஷனல் கமிஷனர் அப்படின்ற மாதிரி நட்ராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இவங்களுக்கு போன் அடிச்சு, என்னையா உங்க ஸ்டேஷன்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னா கேள்விப்பட்டிருக்க, அவ்வளவுதான் செக்யூரிட்டி இருக்குல்ல, சரி பாம்பு வச்சவனுங்களை புடிச்சிங்களான்னு கேட்கும்போது சார் அவங்ககிட்ட தான் விசாரணை நடத்திட்டு இருக்கோம், அவரோட மோட்டிவ் மட்டும் என்னன்னு தெரியலன்னு சொல்ல இவர் அதை பத்திலாம் யோசிக்கவே இல்லை. உடனடியா இந்த கேஸை முடிச்சு விட, போலீஸ்காரங்க மேலே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா யாரும் மதிக்க கூட மாட்டான், சோ அவனை கொண்டு போய் ஏதாவது பண்ணி விட்டு இந்த கேஸை முடிச்சு தள்ளியான்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. சரி சீனியர் ஆபீசர் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த நபரை இவங்க என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. வெற்றிமாறன் அவரை கூப்பிட்டு வண்டியில உட்கார வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பணும் ட்ரை பண்ண மாதங்கி கரெக்டா உள்ள வராங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ஒரு அப்பாவே எதுக்காக கொலை பண்ண போறீங்க, அவர் இதை பண்ண அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டார், எதுக்காக பண்ண அப்படின்றத ஒத்துக்கல இல்லையா, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணமோ இல்ல வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இது பண்ணிக்கிட்டு இருக்குது தப்பு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க இவர் கேட்கறதா தெரியல. இதுதான் ஒரே முடிவு, எனக்கு மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்துச்சு, இதை தாண்டி என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வேக வேகமா அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போக அர்ஜுன் கிட்டயும் இவங்க போய் பேசி பாக்குறாங்க. ஆனா அந்த மனுஷனும் எதுவும் பண்ற மாதிரி தெரியல. இதனால இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன், இதை நானே தடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாறனுக்கு போன் அடிச்சுக்கிட்டு அவ எங்க போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த சைடு மாறன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த வயசான நபர் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, உண்மையை சொல்லல அப்படின்னா நீங்க இந்த இடத்துல அழிஞ்சு போயிடுவீங்க, அதாவது இறந்து போயிடுவீங்க. சோ ஒரு இன்னசென்ட் கொலை பண்ண பாவம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கு முறையதே உண்மையை சொல்லிடுங்கன்னு சொல்ல அவர் இப்ப கூட வாயை திறக்கிறதா தெரியல. இதனால கன் எடுத்து அவர் எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல மாதங்கி வெற்றிமாறனுக்கு நிறைய முறை கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கனெக்ட் ஆகல. இதனால கூட இருக்க ஒரு நபருக்கு போன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது பட்டுன்னு இங்க ஒரு ஃபயர் ஆகுற சத்தம். சோ அந்த நபரை, அதாவது வயசான நபரை வெட்டி சுட்டு கொலை பண்ணிட்டார். சோ இந்த விஷயத்தால இவங்க பயங்கர அப்செட் ஆகி வேக வேகமா வந்து வெற்றிமாறனை பார்த்து, ஒரு இன்னசென்ட்டை கொலை பண்ணிட்டு உன்னால எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது, இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, அண்ட் இந்த விஷயத்த நான் சும்மா விட போறது கிடையாது, நான் உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க தண்ணி வச்சிருப்பாரு. அதே எல்லாத்தையும் அவரோட மூஞ்சில ஊத்தி பயங்கர கோபமா பேசிக்கிட்டே இருக்க மாசானி அவங்கள காம வெளியே கூட்டு வந்து ஒரு விஷயத்த காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அந்த வயசான நபரை ஹீரோ சுட கிடையாது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ வேக வேகமா அவர்கிட்ட போய் மன்னிப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வயசான நபரை சுடணும்னு போனார் இல்லையா, அப்ப ஏதோ ஒரு விஷயம் இவர் தப்பு பண்ணிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கிறதால அதை நிறுத்துறாரு. இவர்கிட்ட மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்க, சார் நான் ஒன்னு சொன்னாலும் அதை உங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அதை பண்ணது உங்கள இருக்க ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறார். சோ இவரோட பொண்ணு ஒரு நாள் இரவு டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வரல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால தான் பொண்ணை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அடர்ந்த காடு மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல இவர் பொண்ணோட பேக் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை தாண்டி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணோட ஆடை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் தள்ளி போனா இவர் பொண்ணு இருக்காங்க இல்லையா, இறந்து போன நிலையில, அதாவது கற்பழிச்சு இறந்து போன நிலையில அங்க கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் இவரால ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா கதறி அழுதுகிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் அவரோட பொண்ணோட கைகளை பாக்குறாரு. இந்த போலீஸ்காரங்களோட பேட்ச் இருக்கு இல்லையா, அது அவங்களோட கைகள்ல இருந்திருக்கு. சோ இதை பண்ணது ஒரு போலீஸ்காரன் தான். சோ இதனால தான் பொண்ணு கொலை பண்ணவன பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய முறை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போயிருக்காரு. ஆனா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. இதனாலதான் இந்த தூள்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க யாரோ ஒருத்தன் தான் இதை பண்ணிருக்காரு தெரிஞ்சு அந்த ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனை அழிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. சோ இது மூலமா அந்த மனுஷன் பொண்ணு கொலை பண்ணவனை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் புரிய ஆரம்பிக்குது. சோ நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒருத்தர் இதை பண்ணிருக்கா, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கோபமா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அடிஷனல் கமிஷனர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது. என்னையா இந்த கேஸ் முடிச்சா இல்லையான்னு கேட்கும்போது, சார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால இந்த கேஸ் நாங்க ஃபர்தரா கொண்டு போகணும்னு நினைக்கிறோம்னு சொல்ல, அதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையில்லாம எதுக்கு இந்த கேஸ் பெருசாகிட்டு இருக்க, அந்த நபர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னு உனக்கு 100% தெரியுமா, இந்த கேஸை இதோட க்ளோஸ் பண்ணுன்னு சொல்ல இவர் தயங்குறாரு. அந்த மனுஷனும் கோவப்பட்டுக்கிட்டே, சரிப்பா இந்த கேஸை நான் யாரை வச்சு பாத்துக்கணுமோ அவங்கள
வச்சு பாத்துக்கிறேன்னு போனை கட் பண்ணிட்டு போக இவங்க இப்போ சீனியர் ஆபீசர் துணை இல்லாம இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஸ்டேஷன்ல இருக்க ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கா அப்படின்னு முனைப்புல மேற்கொண்டு அந்த விஷயங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் நைட்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு மாதிரி இருக்கும். அன்னைக்கு ரெக்கார்டு, அதாவது யார் யார் இங்க வேலை பார்த்திருக்காங்க அப்படின்ற ரெக்கார்டு எடுத்தோம்னா அது நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அதை எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் கரெக்டா அந்த மாசத்தப்ப ரெக்கார்டு கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ தப்பு பண்ணுவேன் ஆதாரங்களை மறைக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கா அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. கூடவே இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி மேலும் மேலும் விசாரிக்கும் போது தான் அந்த இறந்து போன சின்ன பொண்ணோட கையில பேட்ச் இருந்தது, அதாவது போலீஸ் பேட்ச் இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பேட்சை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட காட்டனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இது மூலமா இந்த கீழ் மட்டத்தில் இருக்க, அதாவது ஏட்டு கான்ஸ்டபிள் அப்படின்ற போலீஸ்காரங்க பயன்படுத்துற பேட்ச் அது இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி அந்த லெவல்ல இருக்க ஒருத்தவங்க தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல. அது கூடவே இந்த ட்ரெஸ், அதாவது பேட்ச் கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க வேற ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அங்க போய் இந்த விசாரணை தொடங்கல அப்படின்ற கோணத்துல அங்க போய் விசாரிக்கும் போது தான் எபின் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர், அதாவது இவங்க ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் நேரத்துல வந்து துணியை வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ விசாரணை எல்லாமே அவர் பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அது கூடவே அவர் அன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையும் சேகரிக்க அவர் இந்த நைட் ஷிஃப்ட் பார்த்த அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா வேலைக்கு வர கிடையாது அப்படின்ற விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே நடுவுல அந்த நடராஜ் இருக்கா இல்லையா, அவர் போன் பண்ணி இந்த கேஸை முடிக்காம என்னையா பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸை முடிக்கிற தோரணையிலே இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க இவங்க இது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு அந்த எபின் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் முன்னுக்கு பின் முரணா பேசிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறமா விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு இவர் எந்த தப்பையும் பண்ண கிடையாது, இங்க வேலை அப்படின்ற மாதிரி வந்திருப்பா இல்லையா, அப்பன்னு பார்த்து இவரோட ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனைன்னு போன் பண்ணிருப்பார். சரி நம்ம போலீஸ் ட்ரெஸ் போட்டு போகலாம், அது கரெக்டா இருக்கும் அப்படின்ற முடிவுல அங்க போகும்போது இவர் கூட அங்க இருக்க பசங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவரோட சட்டை கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் ட்ரெஸ் வாங்க போனேன். இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா போலீஸ்காரங்க மேலே கை வச்சிருக்காங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி, நீங்க என்ன ஒரு மாதிரி பார்க்கலாம், அதனால சார் நான் மறைச்சேன். மற்றபடி அந்த பொண்ணுக்கும், அதாவது இறந்து போன பொண்ணுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அதை கிராஸ் செக் பண்ணி பாக்குறாங்க, கரெக்டா இருக்கு. சரி இவர் இல்ல அப்படின்னா வேற யாரா இருக்கும் அப்படின்ற முனைப்புல இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அங்க ஜாஸ்மின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்றது எனக்கு தெரியல சார், ஆனா இது என் மைண்டுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு காட்டுக்கு நடுவுல நம்ம சீனியர் ஆபீசரான நட்ராஜரோட கார் அங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதை நான் 2 கண்களால பார்த்தேன்னு சொல்லி இவங்களுக்கு சந்தேகம் அவர் மேல அதிகரிக்க ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் இந்த கேஸை முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு பிரஷர் போட்டுக்கிட்டு இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போக விடாம பண்ணிக்கிட்டே இருந்தா இல்லையா, ஒருவேளை இதுக்கு பின்னாடி அவரையே இருக்கக்கூடாது அப்படின்ற கோணத்துல அந்த ஜாஸ்மினை கூட்டு போறாங்க, நீ எந்த இடத்துலமா இதை பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம எதிர்த்து நிக்க போறது நம்மளை விட பயங்கரமான மேல் இடத்துல இருக்க ஒரு ஆள். சோ பல பிரச்சனைகளை நம்ம இந்த இடத்துல ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே அந்த பர்டிகுலர் மந்த்ல தான் இங்க இருந்த ஒரு டிரைவர் பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர் நட்ராஜ் துணையோட டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிருக்காருன்னு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல நடந்ததா இருக்கும். அதே ஆபீசர், அதாவது அதே டிரைவர் செப்டம்பர்ல தான் இங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சோ அவரை பிடிச்சி விசாரிச்சோம் அப்படின்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அவரை கூப்பிட்டு பேசும்போது அந்த மனுஷன் பயங்கர ஆட்டிடியூடா நம்ம கிட்ட தான் அடிஷனல் கமிஷனரே இருக்காரு, ஆமா உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு விசாரிக்கும் போது இவங்க பயங்கர கோபம் அடைகிறாங்க. 2 ஏசிபி இருக்கும், மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரை அடிச்சு கிடிச்சு விசாரிக்கும் போது, சார் அன்னைக்கு அவர் என்ன கூட்டு போ சொன்னாரு, கூட்டு போனேன், அது மட்டும் தான் சார் என்னோட வேலை, மற்றபடி அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படி இல்லைன்னா எதுவுமே தலையிட மாட்டேன்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. சார் இந்த பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதாவது இறந்து போன பொண்ணை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு டெய்லி போயிட்டு வரும் இல்லையா, அந்த சைடு எல்லாத்தையும் போய் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது மூலமா ஒரு சின்ன பொண்ணு அன்னைக்கு நைட்டு நான் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணை பார்த்தேன் சார், அந்த பொண்ணு பின்னாடி ஒரு 2 பேர் சுத்திக்கிட்டு இருந்தானுங்க, அதையும் நான் பார்த்தேன்னு சொல்ல அந்த 2 பேர் யாருன்னு கேட்கும்போது பக்கத்துல, அதாவது ஒரு இரும்பு கடையில வேலை செய்யற 2 பேர் தான். சோ அங்க போறாங்க, அவங்களை அடிச்சு கிடிச்சு விசாரிக்கும் போது முதல்ல அப்படி இப்படின்னு மழுப்பிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறமா அந்த பொண்ணை நாங்க அடையணும் அப்படின்னு நோக்கத்துல தான், அதாவது அந்த பொண்ணு நாங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம், தனியா சிக்குவாலன்னு காத்துக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு எங்களுக்கு அது வாய்ப்பு கிடைச்சது. நாங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ் வண்டியை பார்த்தோம், அந்த பொண்ணு அங்க போய்கிட்டே இருந்ததால பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டோம் அப்படின்ற விஷயங்களை சொல்லும் போது இவங்களுக்கு சந்தேகமா இருக்காங்க, பார்த்தது சாதாரண ஜீப்பா இல்ல பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வச்சிருக்க காராடான்னு கேட்கும்போது, சார் இல்ல சார் நாங்க சைரனை மட்டும் தான் பார்த்தோம், அதை பார்த்ததும் அங்கிருந்து ஓடி போயிட்டோம் சார் சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. விசாரணையை மேலும் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே மாசாணி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிக்கலையா, அது இப்பயும் நடக்க ஆரம்பிக்குது. உங்களோட கண்ணு முன்னாடி இந்த 2 ஏசிபியும் காயப்படுற மாதிரியும், அதாவது அவங்களோட சீனியர் ஆபீசரான நட்ராஜ் கையில நடக்கிற மாதிரியான விஷயங்களை தோணிக்கிட்டே
சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க அப்படியே பயந்து அலற ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே கூட இருக்க ஜாஸ்மினும் எனக்கு இந்த கேஸ் போற போக்கே சரியில்லைமா, நம்ம இப்ப எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது நமக்கு மேல இருக்க ஒருத்தர், அவர் கூட இருக்க எல்லாருமே நசுக்கிட்டு தான் அந்த பொசிஷன் போய் உட்கார்ந்துருக்காரு. ஒரு சைக்கோ இந்த மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பேசுறாங்க. இதுல வெற்றியும் அர்ஜுனும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சாலே அவர் என்ன நினைப்பாருன்னு எங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க பயந்து போய் வேக வேகமா மாதங்கிக்கு போன் அடிச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா சந்திக்கிறாங்க. அது மூலமா நேத்து நைட்டு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேர்ல போன வெற்றி அர்ஜுன் 2 பேருமே இன்னி வரைக்கும் எந்த போனும் பண்ணல, எந்த கான்டாக்ட்லயும் இல்ல அப்படின்றதும் இவங்க கண்ணு முன்னாடி வந்த விஷயங்கள் உண்மையாக போகுதோ அப்படின்ற பயத்துல இருக்காங்கன்ற விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்களும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க திடீர்னு வெற்றி போன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நேத்துல இருந்து நீங்க எங்க போனீங்க, நம்ம எல்லாம் ஓகே தானே, உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக போனோம், ஒரு வைட்டலான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த கேஸ் முடிய போகுதுன்னு சொல்லி இந்த போலீஸ் கேங் இருக்கு இல்லையா அவங்க எல்லாருமே ஒண்ணு கூட்டுறாங்க. நிறைய பேரை சஸ்பெக்டா போனோம். கடைசியில நம்மளோட சீனியர் ஆபீசர் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு. சோ இப்போ நம்ம இந்த கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதனால இந்த கேஸ்ல நமக்கு என்ன வேணா நடக்கலாம், எல்லாரும் எனக்கு உறுதுணையா இருங்க அப்படின்ற மாதிரி போன் எல்லாத்தையும் வாங்கி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இவரோட சீனியர் ஆபீசருக்கு போன் பண்றாரு. இந்த மாதிரி கல்பரேட்டா நாங்க புடிச்சிட்டோம், ஆனா அதை நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் சார் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரை இந்த இடத்துக்கு வர வச்சு நம்ம இந்த தண்டனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவர் கண்டிப்பா வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடத்துல என்கவுண்டர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. வந்ததும் இறங்கி என்னப்பா இந்த கல்பரேட்டை பிடிக்க என் பேச்செல்லாம் தாண்டி போனீங்க போல இருக்கு, இவனெல்லாம் கோர்ட்டு முன்னாடி போய் நிறுத்தணும் அப்படின்னா ஈஸியா வெளியே வந்துருவா, அவனை பண்ணுங்க, இங்கேயே அவனை போட்டு தள்ளிடுங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது கேஸ் வந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் நாம பாத்துக்கலாயா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யாரு கையால அந்த குற்றவாளியை சாகடிக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டு. உடனே இவர் அந்த 2 பெண்கள் இருக்காங்க இல்லையா பாக்குறாரு. மாசாணி பக்கத்துல ஜாஸ்மின் இருக்காங்களே அவங்க ஜாஸ்மினை கூப்பிட்டு அம்மா அந்த குற்றவாளியை நீ போட்டு தரல அப்படின்னா கரெக்டா இருக்குமா, ஒரு பொண்ணு கையால சேர்த்தாதான் அவனுக்கு அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு கண்ணை கொடுக்குறாரு. குற்றவாளி எங்க பாருக்க அவரை கூட்டு வாங்கப்பான்னு சொல்லும்போது மாறன் கண்ணை காமிச்சதும் பட்டுன்னு ஜாஸ்மின் இருக்காங்க இல்லையா கண் எடுத்து அவங்களோட சீனியர் ஆபீசர் மேல வைக்கிறாங்க. இவரை பார்த்து சுடணும் நின்னுகிட்டே இருக்கும்போது ஒன்னும் புரியல. அவன் கண்ணு எடுக்காகமா நீ ஏன் பக்கமே வச்சுக்கிட்டு இருக்க, நான் என்னமா பண்ணு அப்படின்ற மாதிரி பதட்டத்துல இருக்கும்போது பட்டுன்னு இவங்க அந்த கண்ணை அப்படி சுட ஆரம்பிக்கிறாங்க. புல்லட் இல்லாததால அது அப்படியே நின்று போகுது. கொஞ்சம் விட்டுருதான் நீ என்ன சுட்டுருப்பியம்மா, அந்த கண்ணுல புல்லட்டே கிடையாது, அந்த கண்ணை நீ கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அதை வாங்கி புல்லட் எல்லாத்தையும் லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே இதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் வேலையை பார்த்திருக்காங்க. அதாவது ஒரு சூப்பரான ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அக்யூஸ்டா ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அங்க நிக்க வைக்கும் போது இவங்க அதாவது ஜாஸ்மின் இருக்காங்க இல்லையா அவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. ஒரு பிளாஷ்பேக்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ பேட்ரோலிங் அப்படின்ற பேர்ல இவங்க காட்டுக்கு நடுவுல ஓரமா வண்டியை நிறுத்திட்டு உங்களோட காதலனோட நிறைய அந்த போதை பழக்கத்துல ஈடுபட்டுக்கிட்டு அந்த காதலனோட சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க அந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லையா வேக வேகமா ஓடி வந்து இங்க உதவி கேட்கணும்னு வரும்போது இவங்களை பாக்குறாங்க. ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஜாஸ்மினோட பக்கத்து வீட்டு பொண்ணுதான் இவங்க. அவ்வளவுதான் அவ பாத்துட்டா, என்னோட வீட்டுக்கு போய் சொல்ல போறாடா, இது பெரிய பிரச்சனை ஆக போகுதுடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க காதலன் கிட்ட இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது காதலனும் ஏய் நீ வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயத்த கொண்டு போனேன்னு வையன் கொஞ்சம் இங்கேயே புதைச்சிருவ அப்படின்னு மாதிரி அவங்கள மிரட்டி அங்கிருந்து அனுப்பி வைக்கலாம் ட்ரை பண்ணும்போது இங்க இருக்க அந்த ஜாஸ்மின் இருக்காங்களே இவங்கள பாக்குறாங்க. என்னடி என்ன முறைச்சுக்கிட்டே இருக்க, என்ன பார்த்தா உனக்கு கேவலமா தெரியுதா அப்படின்னு மாதிரி அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பேட்சை கையோட பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ இது எல்லாத்தையும் பார்த்து ஜாஸ்மினா ஓடி போயிட்டாடா, பெரிய பிரச்சனையை கொடுத்துருவா, அவளை நீ புடிடா அப்படின்னு மாதிரி காதலன்னு அனுப்பி வச்சுட்டு இவங்க அங்கிருந்து கிளம்பும் போது கரெக்டா இவங்களோட சீனியர் ஆபீசர் நட்ராஜ் இருக்கா இல்லையா அவர் கார்ல போய்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அது கூடவே இந்த சைடு அந்த நபர் துரத்திட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அவங்களை அடிச்சு அப்படி கீழே விழ வைக்கிறார். அவங்க விழுந்து கிடக்கிறத பார்த்ததும் இவருக்குள்ள ஒரு சபலம், அவங்கள கற்பழிச்சு அந்த இடத்துல கொலை பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். சோ இதை எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இதுக்கு பின்னாடி சீனியர் ஆபீசர் இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த கேஸை டைவர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இது எப்படியோ இப்ப ரிவீல் ஆனதால கண்ணை கொடுக்குறாங்க. நீயா அவனை சுட்டுட்டு இந்த கேஸ்ல நீ ஒரு உடனதான் அப்படின்ற மாதிரி ரிமாண்ட் ஆயிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடும், இல்லைன்னா நாங்க இதில் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அவங்க 2 பேரையுமே போட்டு தள்ளிடுவோம்னு சொல்ல அவங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. வேற வழி இல்லாததால தப்பு பண்ண காதலனை தானே கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது போலீஸ் ட்ரெஸ் போட்டு அப்படின்னா நீ மக்களுக்காக உதவணும், ஆனா நீ அதை பண்ணதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பண்ணியிருக்க, இவளை இன்னைக்கே ரிமாண்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அது கூடவே இங்க இந்த கேஸை இவங்க எப்படி முடிச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை பத்தி மாசாணி கேட்கும் போது இவங்க இந்த கேஸு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அவங்களே அதாவது
ஜாஸ்மின் வந்து அவங்களோட சீனியர் ஆபீசரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது எப்பயோ பார்த்த சம்பவம் அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகுறப்பே அவங்க சொல்லிருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு எபின் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகல அப்படின்றத தெரிஞ்சுதான் அவங்க இங்க வந்திருக்காங்க. ஆனா அது கூடவே நாங்க பண்ற இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே அவங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால அவங்க மேல லைட்டா சந்தேகம் வந்து அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சோம். அது மூலமா அவங்களுக்கு நிறைய சிம் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதை ஃபாலோ பண்ணும்போது காதலன் இருக்கும். ஆனா ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையன் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க நிறைய இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது அவன் மூலமா இந்த உண்மைகள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இந்த கேஸை கிராக் பண்றதுக்கு எங்களுக்கு கரெக்டா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல மாதங்கி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சந்தோஷமா அவர் கூட பேச ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் மாசானியும் அர்ஜுனும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட இன்னொரு கேஸ் தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த 35வது எபிசோட இதோட முடிக்கிறாங்க.